ஓகே. ஸோ இது சில பேருக்கு இங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறவாள்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பிரவேஷா படிக்கிறவாளுக்கு தெரியாது, பரீட்சையா படிக்கிறவாளுக்கு தெரியும், பரீட்சையா படிச்சவாளுக்கும் தெரியும். கொஞ்சம் சில பேர் வந்து வெளியில கிராமர் படிச்சிருந்தாலும் அவளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு see, அதாவது மாஹேஸ்வராணி சூத்ராணி. இட் இஸ் அ மாஹேஸ்வராணி சூத்ராணி. வாட் இஸ் மாஹேஸ்வராணி சூத்ராணி? மகேஸ்வரா அப்படின்னா லார்ட் சிவா நமக்கு தெரியும். இப்போ these sutras are formed by Panini. Panini is the grammarian of Sanskrit. Panini Maharishi. So how it is said is, எப்படி இதை சொல்லியிருக்காங்கன்னா, மகரிஷி பாணினி வந்து அவர் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணும் பொழுது அது சிவனுடைய டான்ஸ், அவருடைய உடுக்கையோட சிவன் வந்து நடராஜர் அப்படிதான் வரும், அந்த ஸ்லோகமே அப்படிதான் வரும். அந்த நடராஜர் வந்து ஆடின அப்புறம் அவரோட உடுக்கை வந்து 14 தடவை 14 சவுண்ட்ஸ் 14 சவுண்ட்ஸ் ஃப்ரம் த டமரு. டமருன்னா உடுக்கை, உடுக்கையிலிருந்து வர 14 சவுண்ட் தான் 14 மாஹேஸ்வர. அதனாலதான் அதுக்கு பேர் மாஹேஸ்வர, மகேஸ்வரனுடைய. அப்போ மாஹேஸ்வர சூத்திரம், மாஹேஸ்வராணி சூத்ராணி. அப்ப அந்த 14 சூத்ராஸ் they form the total basis of Sanskrit grammar. So பாணினி மகரிஷிக்கு வந்து இது கடவுள் கிட்ட இருந்து கிடைச்சது. இந்த 14 சவுண்ட் வச்சுட்டு அவர் வந்து 4000 சூற்று எழுதியிருக்கார். பேஸ் வந்து இதுதான், இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல இருக்கிறதெல்லாம் vowels and consonants தான். ஓகே. ஸோ த பேஸ் வந்து மாஹேஸ்வராணி சூத்ராணி ஃபார் பாணினி கிராமர், சம்ஸ்கிருத கிராமர். பாணினிக்கு முன்னாடியும் நிறைய கிராமரியன்ஸ் இருந்திருக்கா, நவ கிராமரியன் பா. அதுல ஆஞ்சநேயரே வந்து அந்த கிராமர் எல்லாம் படிச்சிருக்கா. ராமாயணம்லாம் வந்து வந்திருக்கிறது ஆஞ்சநேயரே கிராமர் படிச்சிருக்கா. ஆஞ்சநேயருக்கு வந்து டீச்சர் வந்து சூரிய பகவான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய கிராமரியன்ஸ் இருந்திருக்கா. ஆனா பாணினியோட கிராமர் வந்து இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அஷ்டாத்தியாயி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அஷ்டாத்தியாயின்னு ஒண்ணும் கிடையாது, அஷ்ட அத்தியாயங்கள் இருக்கு, 8 அத்தியாயங்கள் கொண்டது. அதுலதான் மோர் தென் 4000 சூத்ராஸ் ஆர். The sutras are nothing but abbreviations. அது நம்ம புரிஞ்சுக்கணும். They are nothing but abbreviations. எப்படி வரப்போகுது? இப்போ நம்மளுக்கு 14 சூத்திரம் இருக்கு. இப்ப இந்த 14 சூத்திரத்தையே இப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. சிம்பிள் வவல் எல்லாமே நம்மளோட கான்சனன்ஸ் அண்ட் வவல்ஸ் தான். டிப்தாங்ஸ், செமி வவல்ஸ், அப்புறம் எல்லாமே வரும். அது வந்து எப்படி வருது? ஓகே. இதுல வந்து நான் வந்து இது எதுக்காக இந்த பிடிஎஃப் பிரசன்ட் பண்றேன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி எல்லாமே இதே தான் சூத்ரா, பட் எழுதியிருக்கிற விதம் வந்து இதுல எப்படி எழுதியிருக்குன்னா, அதாவது சம்ஸ்கிருதத்துல there are one part called it letters. It letters na they are not used when we are doing in grammar. Grammarக்கு அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அப்போ அந்த it letters வந்து இங்க இருக்கிறதெல்லாம் சர்க்கிள் பண்ணிருக்கு. இப்போ ஐ உள் முதல் சூத்திரம் என்னது? ஐ உள். ரெண்டாவது சூத்திரம் ரிலிக். மூணாவது ஏஓம். நாலாவது ஐயவுச். அஞ்சாவது ஹயவரட். ஆறாவது லன். ஏழாவது ஞமங்கணனம். எட்டாவது ஜபை. 9 கடதஷ். 10
ஜபகடதஸ் 14 சூத்திரம் இருக்கு. அப்புறம் அடுத்த சூத்திரம் கப ச கப்பை ஷஷசர் ஹல். இப்போ ஒவ்வொரு சூத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எண்டிங் வித் அ ஹலந்த் லெட்டர். இட் இஸ் எண்டிங் வித் அ ஹலந்த் லெட்டர். ஐவுன் அப்படிங்கிறதுல அந்த நக்காரா வந்து ஹலந்த் போட்டு அப்பதான் நம்ம இன்னுன்னு சொல்லணும். கரெக்டா? ஐவுன் ஐவுன் ரிலிட் ஏவோம் ஐயவுட் ஹயவரட் லன் ஞமங்கணனம் ஜபை கடதஸ் ஜபகடதஸ் கப சததௌ கப்பை ஷஷசர் ஹல். இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இப்போ ஆ ஈ உ எல்லாத்துலயும் வவல்ஸ்ல எல்லாத்துலயும் ஹஸ்வமும் உண்டு தீர்க்கமும் உண்டு. ஆனா ஒரு அப்ரிவியேஷன் அண்ணு அப்படின்னா ஒரு அப்ரிவியேஷன் என்னது ஆ ஈ உ அவ்வளவுதான். இப்ப யாராவது உங்கள்கிட்ட அது வந்து ஒவ்வொரு அந்த சூத்திரத்தோட ஒரு இதுவும் they are called பிரத்யாஹாரா. பிரத்யாஹாரா தான் அப்ரிவியேஷன் இன் இங்கிலீஷ். பிரத்யாஹார பிரத்யாஹாரால என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? ஆ இ உ. ஓகே. இப்போ அடுத்தது ரிக் பிரத்யாஹாரால என்ன இருக்கு? ரு லு. ஏங் பிரத்யாஹாரால என்ன இருக்கு? ஏ ஓ. ஐச் பிரத்யாஹாரால என்ன இருக்கு? ஐ ஔ. சோ இந்த சர்க்கிள்டு லெட்டரை எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். ஓகே. இப்போ இந்த சர்க்கிள்டு லெட்டரை நம்ம எப்படி சொல்றோம்? என்னோட குரு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பார். எங்க குரு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, சப்போஸிங் நம்ம ஒரு கடையில போய் ஒரு டிவி வாங்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஒரு மிக்சி வாங்குறோம், ஏதோ ஒண்ணு வாங்குறோம். அது எப்படி பேக் பண்ணி கொடுக்குறா நமக்கு? ரெண்டு பக்கமும் தெர்மோகால் ஷீட்ஸ் வச்சு பேக்கேஜ் கொடுத்து அந்த கொடைப்படம் மாதிரி போட்டு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டா இந்த கொடைப்படம் மாதிரி போட்டிருக்கோம். கொடையோட மேல் பாகம் எது இருக்கோ எப்படி இருக்கோ ஆரோ போட்டிருக்கோம். அப்ப அதுதான் மேல் பாகம். இல்லை நம்ம மாத்தி தூக்கிடக்கூடாது. கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப ப்ராடக்ட நம்ம எடுத்துட்டோம் வெளியில. வாட் டு வி டு டு த package? We just shed it off. We don't use it. நம்ம எதை யூஸ் பண்றோம்? நம்ம உள்ள இருக்கிற பொருளை மட்டும்தான் யூஸ் பண்றோம். நம்ம வெளியில பேக் பண்ணின அந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரிதான் இந்த இத் லெட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இத் லெட்டர்ஸ். இத் லெட்டர்ஸ் ஆர் தோஸ் லெட்டர்ஸ் which go away. We do not use them. Okay? In grammar இத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நகாரா ககாரா எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னு இக்கு எல்லாமே யூஸ் பண்றோம். they are all alphabets. we are using, they are all consonants. we are using, but there is a rule in Sanskritam which says halantyam syat. it letterல halantyam, அது halant antama antyam halant அது இத்தாயிடும். இந்த இடத்துல இத்தாயிடும். இத்த லெட்டர்ஸ் தான் என்ன? we don't use them. அது எப்படி நம்ம இப்ப கம்பேரிசன் உங்களுக்கு கொடுத்தேன். just as we use a package, அதை நம்ம எடுத்து போட்டுட்டு உள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜோ உள்ள இருக்கிற டிவியோ எடுத்துக்கிறோம். அப்ப இந்த உள்ள இருக்கிறது என்னது? அண்ணு பிரத்யாகாரால ஹஸ்வம் மட்டும் இல்ல, தீர்க்கமும் உண்டு. But Panini designed it in such a way, Panini Maharishi, that only the Hasva here, we should take the Dirgha also for the vowels. But first ரெண்டு சூத்திரத்துல தான் உங்களுக்கு தீர்க்க வரும். ஓகே. அ ஆ இ ஈ உ ஊ. அடுத்தது ரு ரு ரு. லுக்கு தீர்க்கம் கிடையாது. அது என்ன பிரத்யாகாரால வந்து ஃபர்ஸ்ட் they are simple vowels because they have dirgham and hasvam. They are simple vowels. Then next we come to the diphthongs.
அதே ஏ இஸ் ஆல்ரெடி a காம்பினேஷன் ஆஃப். அதான் இப்ப நம்ம சந்தி பார்க்க போறோம். அந்த சந்தி உங்களுக்கு நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஏன்னா இனிமே போற லெசன்ல எல்லாம் வரும் அதெல்லாம். ஸோ ஏஓ, இப்போ ஓ இஸ் a combination of ஆ and ஊ. ஏ இஸ் a combination of ஆ and ஈ. ஸோ தே ஆர் கால்ட், நம்ம இங்கிலீஷ்ல எப்படி வரும், ஏஐ ஃபேர், ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ FAIR ஃபேர். அப்ப அந்த ஏஐங்கிறது அந்த சவுண்ட் வந்து டிஸ்டாங். காம்பினேஷன் ஆஃப் டூ vowels. Combination of two vowels is called a diphthong in English. So that is what. So இது வந்து compound vowels கூட வச்சுக்கலாம். ரெண்டு vowels சேரும் போது அது compound. அது AO, I and OU. They are compound or diphthongs. கரெக்டா? இப்போ திரும்பவும் நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு தெரியறது என்னெல்லாம் இருக்குன்னு. அ ஆ இ ஈ உ ஊ ரு ழு ஏ ஓ ஐ ஔ. இப்போ உங்கள்ட்ட யாராவது அச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டானா, அச்சுன்னு என்னது, ஆள ஆரம்பிச்சது இச்சுல முடியாது. அப்போ அந்த இச்சை வந்து நம்ம எடுத்துருவோம். கரெக்டா? அந்த லாஸ்ட் இத்து லெட்டர் வில் கோ அவே. அப்ப அச்சுல என்னெல்லாம் இருக்கு, ஆ இ உ ரு ழு ஏ ஓ ஐ ஔ அப்படின்னு என்ன, ஆல் த வவல்ஸ். இப்ப அச் பிரத்யாகாரா அப்படின்னா ஆல் த வவல்ஸ். இது வரைக்கும் புரியுறதா நான் சொன்னது? யாருக்காவது புரியலைன்னா கேளுங்க பிஃபோர் ஐ கோ ஃபார்வர்ட். என்னமா? எனக்கு கொஞ்சம் புரியல மேடம். Who is that? Your name is? Yeah, that's all. No problem. இது வந்து முதல்ல புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதனால தான் நான் எக்ஸாம்பிளோட சொன்னேன். என்ன சொல்றோம் நம்ம, ஐ உன் ரிலிக் ஏஓம் ஐ அவுட் அப்படின்னு இருக்கு. இப்ப யாராவது உங்கள்கிட்ட அன் பிரத்யாகாரா என்னது அப்படின்னு கேட்டானா என்ன பண்ணணும், அண்ணுல என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த எண்ணுங்கிற அந்த லெட்டரை வந்து எடுத்துடணும். அது இத்து லெட்டர். நான் அதை சொல்லியிருக்கேன், இத்து லெட்டர். ஓகே. அப்போ என்ன, ஒரு பிரத்யாகாரானா என்னது, ஒரு அப்ரிவியேஷன். இப்ப எல்ஐசி சொல்றோம், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதுக்கு எல்ஐசின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு அப்ரிவியேஷன். பிரத்யாகாரா இஸ் அன் அப்ரிவியேஷன். 4000 சூத்திரமும் அப்ரிவியேஷனோட தான் இருக்கும். Okay, when you learn Sandhi, you will learn how the sutras work. So, I, E, U, I, U. அதுல I, E, U. அன் பிரத்யாகாரால என்ன? அப்போ அக்கு பிரத்யாகாரால என்ன இருக்கும்? I, E, U, L. கரெக்டா? இந்த நடுவுல இருக்கிற இத்து லெட்டர் எல்லாம் நான் எடுத்துடணும்னு சொல்லியிருக்கேன். They should not be used. அப்புறம் அங்கு பிரத்யாகாரால என்ன இருக்கும்? ஆ இ உ ரு ஏ ஓ. அடுத்தது அச் பிரத்யாகாரால என்ன இருக்கும்? ஆ இ உ ரு ஏ ஓ ஐ ஔ. இதுல ஆ இ உ ருல வந்து தீர்க்கமும் வரும். ஆ இ உ ரு ரு. ஓகே. ஏ நான் என்ன சொல்ல வந்தேன், ஏ ஐ ஓ அவுட். இதுல வேற மாதிரி இருக்கும் ஆர்டர். ஏஓ ஐ அவுட், ஏஓ ஐ அவுட் அப்படிதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி காம்பவுண்ட் வரும். ஸோ ஆல்ரெடி தீர்க்கம், தேர் ஆல்ரெடி தீர்க்கம். ஸோ அவளுக்கு தீர்க்கம் நம்ம கிடையாது. வேற ஆ இ உ ரு. இதுல லுக்கு தீர்க்கம் கிடையாது. அண்ட் இதுக்கு மட்டும் ஆ இ உ ரு, இதுக்கு மட்டும் தீர்க்கம் உண்டு. ஓகே. சோ உங்கள்ட்ட யாராவது அச்சு பிரத்யாகாரால என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டானா, ஆல் த வவல்ஸ்
ஆ இ உ ரு ரு லு வே ஓ ஐ ஔ. All the vowels are ach pratyahara. புரியுதா இப்போ? லலிதா மேடம் புரிஞ்சுதா? எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே. இப்போ வவல்ஸ்க்கு அச் பிரத்யாகாரா. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், நீங்க உங்களோட சப்தமஞ்சரி புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப என்ன போட்டிருப்பானா அஜந்த சப்தாகா. நீங்க ராம சப்தம் எடுத்து பாருங்க, கையில சப்தமஞ்சரி வச்சிருந்தேன்னா முதல் பேஜ் எடுத்து பாருங்க, அதுல என்ன போட்டிருப்பா அஜந்த சப்தாகா அப்படின்னு போட்டிருப்பா. அப்ப அஜந்தன என்ன, அச்சு அந்த, அச்சு பிளஸ் அந்த பிகம் அஜந்த. அச்சுனா என்ன, vowels. புரியுதமா? அச்சுனா vowels. சோ அடுத்த பிரத்யாகாரம் ஹயவரட். அப்ப அதுல என்ன இருக்கு, இப்ப நான் சொன்னபடி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஹயவரட் அப்படின்னு. அப்ப ஹயவர இட்டு நம்ம எடுத்துருவோம், கரெக்ட் கிடையாது. சோ ஹயவர, ஹயவரட். லன், அப்போ ல மட்டும்தான் இருக்கு, ஏன்னா இன்னும் செகண்ட் நிக்கேட்டர். இது வந்து செமி வவல்ஸ். ஹயவரல, they are semi vowels. ஓகே. இப்போ இதுல ஹ பிளஸ் செமி வவல்ஸ் போட்டுருக்கா, அது ஏன்னு நான் முடிக்கும் போது மட்டும் நான் சொல்றேன். இப்ப அடுத்தது பாருங்க, ஞம ஞன நம், ஞம ஞன நம். இப்ப இதுல வந்து இம் அப்படிங்கிறது இத்து லெட்டரா போயிருக்கு. இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சமாட்சரம் இருக்கு. க க க க ந, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த ட ட ந, ப ப ப ப ம இருக்கா. சோ ஃபிஃப்த் ரோ. ஓகே. சோ அதுக்கு என்ன சொல்லுவோம், பஞ்சம ஸ்தம்பம், the first column. So they are all nasal. அதெல்லாம் நம்ம உச்சாரண ஸ்தானம் படிப்போம் அடுத்து, அப்ப நான் சொல்லித்தரேன். ஞமங்கன நம், அது ஃபிஃப்த் ரோ. அப்புறம் கிளாஸ் 4 எப்படி வருது, ஜபை கடதஷ். இப்ப நாலாவது க க க க க க க மகாபிராணா, 4th லெட்டர். அது எப்படி வருது, ஆர்டர் எப்போதுமே மாறிதான் வந்திருக்கு. ஓகே. சோ ஜபை கடதஷ். சோ ஜப க ட ட, 4th காலம். அப்புறம் 3rd காலம் ஜப கடதஷ். அப்ப அதுல எப்படி வருது, க க க க, ச ச ஜ, ட ட ட, ப த த, ப ப ப. அதெல்லாம் 3rd காலம். அப்புறம் 2வது காலம் க ச ட த ப, க க ப ச ட ச. இது 2வது காலம். அது எப்படி வருது, க ப ச ட ட ச ட டௌ. அதுல ஃபர்ஸ்ட் காலத்துலயும் 3 வருது பாருங்க, அந்த பிரத்யாகாரத்துல ச ட ட. அது வந்து ஃபர்ஸ்ட் க க க க ச க ச ட ட ப, கரெக்டா. சோ ச ட ட. அப்புறம் க ப கப்பை, இதெல்லாம். அப்புறம் ஷ ஷ ச ஹ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடைசியில, அது வந்து ஷ ஷ சர். இந்த இரு அகைன் இட் லெட்டரா போயிடுறது. ஹல் அப்படிங்கிறது ஹ வந்து வந்துடுறது, இல்லு வந்து இத்து லெட்டரா போயிடுறது. இப்போ இந்த ஹ மட்டும் 2 இடத்துல இருக்கு பாருங்க, ஆரம்பத்திலயும் ஒரு ஹ இருக்கு, கடைசியிலயும் ஒரு ஹ இருக்கு. ஓகே. தட் இஸ் த வே இட் கோஸ். இந்த ஹல், அதாவது எப்படி அச் அப்படின்னா எல்லா வவல்ஸும் இருக்கோ அத மாதிரி ஹால ஆரம்பிச்சு இல் வரைக்கும் ஆல் த ஹால ஆரம்பிச்சு திருப்பியும் இங்க இல் ஹல் அப்படின்னா, அப்ப அச்
அப்படின்னா வவல், ஹல் அப்படின்னா கான்சனன்ட். இப்ப ஏதாவது ஒரு சப்தம் கான்சனன்ட்ல முடியல. ஓகே, இப்ப ராஜன், ராஜன் சப்தம் அது நகாரத்துல முடியல. சோ இப்ப இதம் சப்தம் எடுத்துக்கோ, நம்ம படிச்சிருக்கோம். மகாராந்த புல்லிங்க இதம் சப்தம். மகாராந்த, மகாரம் என்னது? மாங்கிறது என்னது? இட் இஸ் அ ஹலந்த் சப்தம். ஹல் ஏன் அது? அது ஏன்னா ஹல் இட்ஸ் அ கான்சனன்ட். மகாரம் இட்ஸ் அ கான்சனன்ட். சோ அச்சுனா வவல், ஹல்லுனா கான்சனன்ட். அது எங்க இருந்து கிடைச்சிருக்கு? இந்த பிரத்யாகாரத்துல இருந்து தான் வந்திருக்கு. அச் அஜந்த சப்த அப்படின்னா அச்சுல, அச்சு வவல் முடியாது. அந்த ஹலந்த சப்த அப்படின்னா ஹல்லுன்னு முடியாது. புரிஞ்சுதா? கொஞ்சமாவது இது கொஞ்சம் போக போக புரியும். கொஞ்சம் புரியுறதா? இப்போ எனிபடி டவுட் இருக்கானா கேளுங்கம்மா. கொஞ்சம் புரியுது மேடம், கொஞ்சம் புரியுறதா? பட் I'm telling you today, you have to by heart this. In all my classes, along with Slokam, the students will also say I will. I have not started in this class because I have not taught you. இன்னும் ஒரு தடவை மேடம் எங்களுக்கு பாடம் ஆயிடும். என்னமா? ஒரு டியூன் போட்டு சொல்லி கொடுங்கப்பா. அதான் நாங்க எப்படிதான் சொல்லுவோம். நான் சொல்றதே வச்சுக்கேன். ஐவும் ருலு ஏவோம் அயௌ ஹயபரட் லன் ஞமங்கணனம் ஜபை கடதஷ் ஜபகடதஷ் கபசடதசததௌ கபை ஷஷசர் ஹல் இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி. ஓகே பாபா, இது ஆவணி ஆவட்டம் போது சொல்றோம். ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்ஸ் ஆவணி ஆவட்டத்துல சொல்லுவாங்க, யஜுர்வேதத்துல சொல்லுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். யஜுர்வேதத்துல கரெக்ட். ஐவுன்னு ரிலுக்கு ஐவோங் ஐயௌச் ஹயவரட் லன் யம நம யம கண நம ஜபங் கடதஷ் ஜபகடதஷ் கப சட த சடதவ கபை ஷஷசர் ஹல் இதி மாகேஸ்வராணி. நீங்க சொன்ன உடனே இதோட ரிலேட் பண்ண முடியாது. When my teacher was teaching us for the first time, all the gents in the class said, sir said, இத நீங்கெல்லாம் எங்கேயோ சொல்லி இருப்பேல அந்த ஜென்ஸ். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஆமா நாங்க ஆவணி ஆவட்டத்துல சொல்லுவோம். Another person said, சாமவேதத்துல நாங்க சொல்ல மாட்டோம். In my house we are சாமவேதம். So I asked my husband, he said நம்ம சொல்ல மாட்டோம். So யஜுர்வேதா only they say this. So நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட வேதங்கள்லாம் எப்படிலாம் அதை வச்சிருக்கா. நமக்கு தெரியாமலே அதை நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம். புரியாம தெரியாம நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்ப God has given us an opportunity to learn. Correct. Yeah. So the concept is, has everybody understood the concept? இதுல பிரத்யாகாரம்னா என்ன? பிரத்யாகாரம்ங்கிறது ஒரு அப்ரிவியேஷன். ஒவ்வொரு அப்ரிவியேஷன்லயும் என்ன லெட்டர்ஸ் இருக்கு, அது எப்படி அழகா பிரிச்சிருக்கா பாருங்க. அந்த 14 முதல்ல வவல்ஸ் வர்ற மாதிரி. இப்போ வவல்ஸ்க்கு எத்தனை சூத்திரம் இருக்கு? 4 சூத்திரம் இருக்கு. மீதி 10 கான்சனன்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரியதான் நம்மளால மேல் கொண்டு படிக்க முடியும். ஸோ டுடே பிஃபோர் டேக்கிங் த லெசன் ஐ தாட் ஐ ஷுட் டீச் யூ திஸ். ஏன்னா அப்புறமா நான் அந்த சந்தி எடுக்க ஆரம்பிச்சேன்னா யூ வில் ஹாவ் டு நோ திஸ். ஓகே, இப்போ அக் லெட்டர்ஸ், அக் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க சொல்லிடணும் அ இ உ ரு வு அக். ஓகே, அந்த மாதிரி. அப்போ இது மாதிரி எண் அப்படின்னு இப்ப பாருங்க, எண் அப்படின்னு சொன்னா ஹேவ விட்டுருணும். எதுல இருந்து ஆரம்பிக்கிறோமோ அதுதான் எண் கீழே. ஓகே, அப்போ 4th காலம் என்ன சூத்திரம்?
என்ன மாயேஸ்வர சூத்திரம் இருக்கு? ஜபை கடதஷ். ஃபர்ஸ்ட் காலம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? கப்பை. பட் ஆரம்பிக்கிறது சட்டட்டவ் கப்பை. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் சொல்றதுனால சட்டட்டவ் கப்பை. ஓகே. ஊஷ்மானக அப்படின்னு சொல்லுவோம். ஊஷ்மானக கொஞ்சம் சூடா பிரெத் வர்ற மாதிரி. அது வந்து எப்படி வருது? அது வந்து ஷஷசர் ஹல். சோ இதுதான் மாஹேஸ்வராணி சூத்ராணி. அந்த கிளாஸ் 2ல கொடுத்திருக்கேன்ல, அதுக்கு என் லெட்டர் கிடையாதா? அது இதோட சேர்ந்து வருமா? கிளாஸ் 2ஓட சேர்ந்து பாருங்க. கிளாஸ் 1 தான் முடியறது அது. ஓ. க ப ச ட த ச ட ட புரியுதா? சோ இதுல அதுல 5 இதுல 3 வந்துடுறது அதுல. சரி சரி. சோ நான் வந்து இத குரூப்ல போட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் அத காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. So this is the easiest way Maheshwara Sutrani can be என்ன சொல்றது projected. Okay, there are so many. நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா மாஹேஸ்வர சூத்ராணி எத்தனையோ விதமா உங்களுக்கு கிடைக்கும். There will be a lot of things, but this is my teacher who has done this, and it's a very nice thing. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, and it's very easy to understand. ஏன்னா இப்போ ஹஷ் ஹஷ் அப்படின்னு பார்த்தேன்னா என்னது? ஹஷ்னா என்ன? ஹஷ் பிரத்யாகாரால என்ன வரும்? ஹஷ் ஹய வர அதுல இருந்து வருது. ஆல இருந்து இஷ் வரைக்கும் தேர்ட் கிளாஸ். அப்போ யாவரல அப்புறம் 5th கிளாஸ், 4th கிளாஸ், 3rd கிளாஸ். இப்போ இந்த ஹால் இருந்து இஷ் வரைக்கும் இட் இஸ் கால்ட் சாஃப்ட் கான்சனன்ட். மிருது வியஞ்சனானி. they are called soft consonants. மிருது வியஞ்சனானி. இப்போ கிளாஸ் 2 and class 1. Okay, so they are called hard consonants. Okay, hard consonants. அது நம்ம புரிஞ்சுக்கணும். க க அதெல்லாம் ஹார்ஷ். in Sanskritam they say karkasha vyanjanani. Karkasha vyanjanani. The soft consonants are mridu vyanjanani. Mridu vyanjanani hash. Sabada தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஃப்ரம் Thursday நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஆரம்பத்தில் எல்லாரும் கையிலேயே வச்சுட்டே சொல்லுவோம். ஆனா யாரு பிரேயர்ஸ் சொல்றாலோ அதோட ஐ ரிப்பீட் அகைன். ஐவுன் ரிலு ஏவும் ஐயவுச் ஹயபரட் லண் ஞமங்கணனம் ஜபை கடதஷ் ஜபகடதஷ் கப சட்டத சட்டதௌ கபை ஷஷசர் ஹல் இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி. ஓகே. Okay. So, this is what concept I wanted to teach you today. How many of you have learnt it? Vijayalakshmi madam, have you learnt it earlier? No ma'am. No. Meenakshi madam? No ma'am. இல்ல ரெண்டு பேருமே ஒருத்தரே தான் படிச்சோம். ரெண்டு பேரும் இல்ல. படிக்கலையா? ஓகே ஓகே. இல்ல இல்ல. ஓகே. குட். வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நல்லது உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறது. ஆமா ஆமா. When you are doing some these to be useful. Okay. Let us go to Thank the you, ma'am. show. Yeah. Okay. Shodashah Patah. Shodashah Patah. Page 42 of the book. So, Shodashah Patah. You saw only the Hastau. Okay. பார்த்துட்டோம்ல. 17th lesson தான் I think we have to see.
மேம் 17th தான் நடத்தணும். போன வாரம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டோம் இல்லையா? அதான் வந்தீங்க இது தப்பா இருக்கே அப்படின்னு. ஓகே பாலா மேடம், are you there? Okay. Aparna madam? Yeah. Aparna. Yes, ma'am. Read the glossary. Yes, madam. I am also here. Bala madam, yeah. Next one நீங்க படிக்கலாம். நான் சாரி, நான் அப்பர்ணா இருக்கிறத மறந்துட்டேன். எப்போதும் நான் பாலால இருந்தே ஆரம்பிப்பேன். ஓகே. षोडश पाठः. षोडशः पाठः. सप्तदश विद्या. सप्तदशः पाठः. Sorry, correct. सप्तदश पाठः. विद्यालयः. पुल्लिङ्ग स्कूल. आहत्य अव्ययम् on the whole. कति all gender how many. कक्ष्याः स्त्रीलिङ्गं classes. उपविष्टः पुल्लिङ्गं sitting. उत्तराणि नपुंसकलिङ्गं answers. चित्रं नपुंसकलिङ्गं picture. सः पाठिनः पुल्लिङ्गं classmates. ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸுக்கும் தெரியும். வித்யாலய அகாராந்த புல்லிங்க வித்யாலய சப்தா. அப்புறம் கக்ஷ்யாஹான்னு கொடுத்துருக்கா கிளாஸஸ்க்கு. ஸோ ஆகாராந்த ஸ்ரீலிங்க கக்ஷ்யா சப்த. இப்போ உத்தராணி உங்களுக்கு நீ வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் நபும்சகம். உத்தரம் உத்தரே உத்தராணி. அதே மாதிரி சித்திரம் நபும்சகலிங்கம், அகார நபும்சகலிங்கம். But there is one word here which is very new to you. சஹபாட்டினஹ. இப்ப இதோட சப்தம் தான் நம்ம பார்க்கணும். இது சஹபாட்டின் சப்தம். புரியுதா? சஹபாட்டின் நகாராந்த புல்லிங்க சஹபாட்டின் சப்தம். So சஹபாட்டின் சஹபாட்டினோ சஹபாட்டினஹ ஏகவச்சனம் द्विवचனம் बहुवचனம். Okay, சஹபாட்டினஹ. Okay, this one word which is உங்களுக்கு தெரியாது, மிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். Okay. Yeah, so பாலா மேம் ரீட் பண்ணுங்கம்மா லெசனை. பாலா மேம். Yes, madam. ரீட் பண்ணு. லெசனா மேடம்? ஆமா. சகச லைட்டை கொஞ்சம் போடுறாடே. சகச பாடக. சப்ததச பாடக. सप्तदश पाठः. विद्यालयः. आहत्य कवि இல்ல அது கத்தி. தயவு செய்து அத கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கத்தி. புக்ல தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. கத்தியா? ஓகே. கத்தி எல்லாருமே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கத்தி. ओके. How many? आहत्य कवि प्रश्नः कक्ष्या. अस्मिन् विद्यालये छात्रः सदस्यः. अस्मिन् विद्यालये सदस्यः कक्ष्याः सन्ति. एते 7 छात्राः चतुर्थकक्षायां पठन्ति. चित्रं पश्य एको बालकः. चित्रं पश्य. चित्रं पश्य. एको बालकः तिष्ठति. अन्ये उपविष्टाः. तिष्ठन् बालकः उपाध्यायस्य प्रश्नान् उत्तराणि कथयति. प्रश्नानाम् उत्तराणि कथयति.
சொல்லுங்க. இப்ப அஸ்மின் வந்து என்ன சப்தம் சொல்லுங்க? அஸ்மின் வந்து அஸ்மின் வந்து மகாராந்த புல்லிங்க இதம் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அஸ்மின் வந்து சப்தம விபக்திங்க. அப்படி சொல்லுங்க. சப்தமி விபக்தி. ஆமா சப்தமி. ஆமா. எப்படி அது வித்யாலயே என்னது? ஹலோ மேடம். வித்யாலயே. வித்யாலய. ஆமா வித்யாலயே மேல ராமே மாதிரி 7வது விபக்தி அது. வித்யாலய. வித்யாலயேங்கிற விசேஷத்துக்கு அஸ்மின்ங்கிறது விசேஷணமா வருது. இது அதனால 7 இது சப்தமி விபக்தி வித்யாலயே. அப்ப இந்த வித்யாலயத்தில் அதை அஸ்மின்ங்கிறது வித்யாலய சப்த வித்யாலயேக்கு விசேஷணமா வருது. ஓகே ஓகே. இப்ப நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஐ வில் வாண்ட் டு சே சம்திங். ஓகே மேடம். Somebody whose water is going. Bala ma'am. Okay. இப்போ there is one word சத்தஸ்ரஹ. I think நான் இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஏகஹ ஏகா ஏகம் துவௌ துவே துவே. அதாவது ஏகஹ புல்லிங்க ஏகா ஸ்ரீலிங்க ஏகம் நபும்சகலிங்க. द्वौ पुल्लिंग द्वे स्त्रीलिंग द्वे नपुंसकलिंग. त्रयः पुल्लिंग तिस्रः स्त्रीलिंग त्रीणि नपुंसकलिंग. चत्वारः पुल्लिंग चतस्रः स्त्रीलिंग चत्वारि नपुंसकलिंग. இப்ப நம்பர்ஸ்ல 1 to 4க்கு மட்டும் லிங்க பேதம் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1ல இருந்து நம்பர் 4 வரைக்கும் லிங்க பேதம் இருக்கு. இப்ப ஏக சப்த நித்திய ஏகவச்சனம். கரெக்டா? ஏக அப்படின்னு சொல்லும் போதே ஒண்ணுதானே, அது எப்பொழுதும் ஏகவச்சனத்துல தான் இருக்கு. த்வி சப்தம் அதான் துவௌ சொல்றோம் இல்லையா, அது வந்து நித்திய द्विवचनम. 2 மட்டும் தானே. So it will not be in ekavachanam. It will not be in bahuvachanam also. That is only द्विवचनम. அடுத்தது பகுவச்சனம் அப்படிங்கிறது 3ல இருந்து த்ரயஹ த்ரயஹ திஸ்ரஹ த்ரீணி. இது பகுவச்சனம், நித்திய பகுவச்சனம். அதுக்கு ஏகவச்சனமும் கிடையாது த்விவச்சனமும் கிடையாது. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே பகுவச்சனம் தான். ஏகவச்சனம் இஸ் ஒன்லி ஃபார் ஏக சப்த, த்விவச்சனம் இஸ் ஒன்லி ஃபார் த்வி சப்த. ஃப்ரம் 3 onwards everything up to infinity is only பகுவச்சனம். புரியுதா? இப்ப இதுல வந்து என்ன பேதம் இருக்குன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் 3 லிங்கமும் உண்டு எல்லா சப்தத்திலையும். அப்போ ஏகஹ ஏகம் எல்லா விபக்தியிலையும் வரும். ஏகஹ புல்லிங்கல. ஓகே, ஏகஹ ஏகம் ஏகேன. ஓகே, இப்போ நீங்க கஹ சப்த எப்படி பண்ற? கஹ கம் கேன அப்படி பண்றீங்க. கஸ்மை கஸ்மாத் கஸ்ய கஸ்மின். அதே மாதிரி தான் ஏக சப்த. ஏகஹ ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாத் ஏகஸ்ய ஏகஸ்மின். ஓகே, இது வந்து புல்லிங்கம். ஸ்திரீலிங்கல அதே மாதிரி கா எப்படி பண்ணுவேன்? கா காம் கயா கஸ்யை கஸ்யாக கஸ்யாக கஸ்யாம். அதே தான் இது. ஏகா
ஏகாம், ஏ மட்டும் முன்னாடி போட்டுக்கணும். கிம் சப்த படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏகாம், ஏகா, ஏகா, ஏகயா, ஏகஸ்யை, ஏகஸ்யாஹ, ஏகஸ்யாஹ, ஏகஸ்யாம். இது சர்வநாம சப்தங்கிறதுனால சம்போதன பிரதமா இதுக்கு கிடையாது. அது மாதிரி ஏகம், ஏகம் எப்பொழுதுமே நபும்சகலிங்க எப்படி வரும்? பிரதமா த்வித்தியா ஒண்ணு போல வரும். திருத்தியா விபக்தியிலேருந்து புல்லிங்கத்தை ஃபாலோ பண்ணும். அதான் நபும்சகலிங்கத்தோட ரூல். சோ ஏகம், ஏகம், ஏகேன, ஏகஸ்மை, ஏகஸ்மாத், ஏகஸ்ய, ஏகஸ்மின். புரியுறதா? இதுதான் இந்த வரும். துவௌ சப்தம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா பிரதமாவும் த்வித்தியாவும் துவௌ துவௌ தான் வரும். திருத்தியா சதுர்த்தி பஞ்சமி எப்படி வரும்? துவாபியாம் துவாபியாம் துவாபியாம். ஆபியாம் ஆபியாம் வருது இல்லையா? ராமாபியாம் ராமாபியாம். அதே மாதிரி துவாபியாம். அப்புறம் 6th and 7th துவயோஹோ துவயோஹோ. ஓகே. சோ அதுல என்ன வரும்? துவே துவே புல்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலிங்க. துவே துவே. அப்புறமா துவாபியாம் 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 துவயோஹோ துவயோஹோ. இப்ப திஸ்ரஹ அண்ட் சதஸ்ரஹ. திஸ்ரஹ இதுதான் அது என்னது? சத்தர், சாரி சத்வாரஹ. இந்த ரெண்டு சப்தமும் நீங்க படிக்கணும். அது சதுர்பிகி அப்படின்னா வரும். சதுர்பியக அதான் அது மாதிரி. ஸோ அது கண்டிப்பா நீங்க படிக்கணும். இது ரெண்டும் ரொம்ப ஈஸி. சஹ சப்த கிம் சப்த படிச்சிருந்தேன்னா ரொம்ப ஈஸி. த்விவச்சனம் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த இடத்துல சதஸ்ரஹ கக்ஷ்யாஹா. ஸோ கக்ஷ்யாங்கிறது ஸ்திரீலிங்க கிளாஸ். கக்ஷ்யா ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்த கக்ஷ்யா. இப்போ சதஸ்ரஹ சத்வாரஹ சதஸ்ரஹ சத்வாரி பார்த்தோம் 3 லிங்கத்திலையும். ஸோ கக்ஷ்யா ஸ்திரீலிங்கே பவதி. கக்ஷ்யா ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால என்ன வருது? சதஸ்ரஹவும் ஸ்திரீலிங்கத்திலேயே வருது. இப்போ சதஸ்ரஹ என்ன ஆகும்? இட் இஸ் அ விசேஷனம். நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கவுண்டட் as adjectives. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 4 apples அப்படின்னு நம்ம சொல்லும் போதே 4 நம்ம அட்ஜெக்டிவாக saying adding something more to the apple அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். சதஸ்ரஹ கக்ஷ்யாக சந்தி. அப்போ there are 4 classes. இப்போ அதே மாதிரி சப்த. இப்போ நான் 4 வரைக்கும் என்ன சொன்னேன்? சத்வாரஹ சத்வாரஹ சதஸ்ரஹ சத்வாரி. பஞ்ச சப்தத்துல பஞ்சன் அது நகாரத்துல வரும். அப்ப அதுல பஞ்ச தான் வரும். பஞ்ச அதாவது 4 வரைக்கும் தான் லிங்க பேதம். 5க்கு அப்புறம் 19 வரைக்கும் இப்போதைக்கு பார்ப்போம். அப்புறமா நான் சொல்லித்தரேன் அந்த லிங்க பேதம்லாம் 20லேருந்து எப்படி வரும். 5 to 19 is the same. No லிங்க பேதம், nothing. Just பஞ்சன் சப்தம், ஷஷ் சப்தம், சப்தன், அஷ்டன், நவன், தஷன். அப்ப அதெல்லாம் எப்படி வரும்? பிரதமா தச அப்படின்னா வரும். எல்லாமே பகுவச்சனம் தான். ஏகவச்சனம் திவ்யவச்சனம் கிடையவே கிடையாது. ஸோ சப்த சப்த சாத்ராகா. மேடம் இது என்ன? ஏன் மேடம் சப்தாகா வரல சாத்ராகான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சப்தா இட்செல்ஃப் இஸ் அ பகுவச்சன சப்தம். பஞ்சலேருந்து எல்லாமே 3லேருந்து எல்லாமே பகுவச்சனம். ஆனா 3 and 4 மட்டும் லிங்க பேதம் உண்டு. பஞ்சலேருந்து லிங்க பேதம் கிடையாது. ஸோ ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஏதே சப்த சாத்ராகா சதுர்த்த கக்ஷ்யாயாம் பட்டந்தி. அப்ப இங்கே 2 விசேஷம் இருக்கு. ஏதே ஓகே. ஏதே these 7 students சதுர்த்த கக்ஷ்யாயாம். இப்ப இதெல்லாம் 1 word. நீங்க பின்னாடி சமாசம்னு ஒண்ணு படிப்பேன். அப்போ இந்த சிலபஸ்ல வராது. ஹையர் சிலபஸ்.
அதாவது எப்படின்னா ஒரு 2 வேர்டு வந்து சேரணும். காம்பவுண்ட் வேர்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து தமிழ்ல கூட இருக்கு. மிளகாய் பொடி, காபி பொடி, அந்த மாதிரி காம்பவுண்ட் additional adding 2 words, that is called samasa in Sanskrit. இப்போ சதுர்த்த கக்ஷாயாம், அப்ப சதுர்த்தமும் இருக்கு கக்ஷாவும், அது ரெண்டையும் சேர்த்து 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. ஸோ சதுர்த்த கக்ஷாயாம் பட்டந்தி ஏதே சப்த சாத்ராக. இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸ் சதுர்த்த கக்ஷாயாம். பாலா மேடம், கக்ஷாயாம் என்ன விபக்தி? பாலா மேடம், எஸ் மேடம். கக்ஷாயாம் வந்து ஸ்ரீலிங்கம் மேடம். ஸ்ரீலிங்கம் யாம் ஃபைனல், அதாவது 7th வருது. இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸ் 4th ஸ்டாண்டர்டில் they are in the studying. பட்டந்தி, பட்டந்தி எதுக்கு வருது? சாத்ராஹா பகுவச்சனம். சோ பட்டதி, பட்டதஹ, பட்டந்தி. கரெக்டா? பிரதம புருஷ பகுவச்சனம். சோ கக்ஷாயாம் பட்டந்தி. அடுத்தது சித்திரம் பஷ்ய. பஷ்ய என்ன லக்காருமா பாலா மேம்? பஷ்ய என்ன லக்காரு? பாலா மேடம் சொல்றீங்களா? பஷ்ய. Aparna madam, can you say? Yes ma'am. Pashya note lakara madhyama purusha ekvachanam. Okay, good. So pashya அப்படினா பாரு. அப்போ that is a note lakara. You are saying, telling somebody. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டா? தூதா அந்து ஆதம்த ஆனி ஆவ ஆம எண்டிங் படிச்சிருக்கோம், மறந்திருக்க மாட்டேன். பஷ்ய திருஷ் தாத்து, பஷ்ய துவம் பஷ்ய, நீ பாரு. ஏகோ பாலகः திஷ்டதி. ஏகோ பாலகः, ஏகோ actually it is ஏகः தான். ஓகே, ஏகः பாலகः திஷ்டதி. ஏகஹங்கிறது அது வந்து விசர்க சந்தினால அது வந்து ஏகோன்னு ஓகாரம் வருது அந்த இடத்துல. இந்த விசர்க்கம் போயிட்டு அந்த விசர்க்கத்தோட இடத்துல மோ வருது. ஓகே, when akara visarga ரெண்டும் followed by another akara or மிருது வியஞ்சனம். மிருது வியஞ்சனம் ஹஷ் பிரத்யாகாரத்துல இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இப்பதானே மாயேஸ்வர சூத்திரம் அனுப்பியே. ஓகே, இப்போ இது ஹஷ் பிரத்யாகாரால தான் வருது. பா பா இஸ் த 3rd column. கரெக்ட்? ஸோ மிருது வியஞ்சனானி அப் டு த 3rd column இட் இஸ் மிருது வியஞ்சனானி நம்ம பார்த்தோம். நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சாஃப்ட் கான்சனன்ட்ஸ், ஹார்ட் கான்சனன்ட்ஸ். ஸோ ஆக்கு அப்புறம் விசர்க்கம், விசர்க்கம் followed by either a or mridu vyanjanani. The a gets, the visargam gets changed to o. அவ்வளவுதான். சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும். Don't complicate yourself. Okay? So ஏகஹ, ஏக அப்படிங்கிறது ஆல என்று முடிகிறது. ஆல எப்படி முடியுது? ஏன் ஆல முடியுது? ஏ பிளஸ் என்ன வரும்? இன்டாக்ஷன் எழுதினா இக்கு பிளஸ் ஆ தானே வரும். ஸோ ஆல தான் முடியுது. ஏக இக்கு பிளஸ் ஆல தான் முடியுது. ஸோ ஆ பிளஸ் விசர்கம் பிளஸ்
ஏன்னா அடுத்த வேர்டு என்னது பாலகः. So ba is in the third column. So a plus visargam plus third column letter will give you o in the place of visargam. So eko balakah. Tishtati standing, boy standing. Anye upavishtaha, the others are sitting. Okay, upavishtaha. This is also this thing I will teach you later. Then here comes Tishtan balakah. Tishtan, நின்று கொண்டிருக்கிற பையன். Okay, this is again another pratyay which is called Shatru pratyay. Okay, pratyay இதெல்லாம் நீ பார்க்கல. Just keep in your mind, this is Shatru pratyay. Tishtan, Tishtan நின்று கொண்டிருக்கிற continuous tense. Tishtan balakah. This Tishtan, அதாவது Shatru pratyayum, it acts as an adjective only. So balakah, which balakah? எந்த பையன்? நின்று கொண்டிருக்கும் பையன். So the விசேஷன் மாதிரி திஷ்டன் பாலகः, நின்று கொண்டிருக்கும் பையன். உபாத்தியாயஸ்ய, உபாத்தியாயன டீச்சர், உபாத்தியாயஸ்ய டீச்சர், டீச்சருடைய பிரஷ்னானாம் உத்தராணி கதயதி. ஓகே, பிரஷ்னானாம். பாலா மேடம் இருக்கீங்களா இப்போ? பிரஷ்னானி அப்பர்ணா மேடம், பாலா மேடம் இருக்கீங்களா? பிரஷ்னானி சொல்லுங்க. பிரஷ்னம் என்ன சொல்லணும் மேடம்? பிரஷ்னானாம் என்ன சப்தம், என்ன விபக்தி, என்ன வச்சனம்? பிரஷ்ன நாம் பகுவசனம் மேடம். பிரஷ்னானாம். பிரஷ்னஹங்கிறது புல்லிங்க சப்தம். பிரஷ்ன அகாராந்த புல்லிங்க சப்தம். அகாராந்த புல்லிங்க பிரஷ்ன சப்தக द्विजा भक्ति प्रश्नानाम. प्रश्नानाम आमा रामानाम प्रश्नानाम. सेकंड रामानाम रामा सेकंड विभक्ति என்னது? ராம சப்தத்தோட रामः रामौ रामाः राम रामम ராமம் இல்லையா? ராமம். ஆமா மேடம். இங்க பிரஷ்னம் வந்திருக்கா இல்ல பிரஷ்னானாம்? பிரஷ்னானாம் வந்திருக்கு. அப்ப எப்படி மேடம் அது? சொல்லி பாருங்க. ராமத்துல எங்க ராமானாம் வரும்? வர ராமானாம். ஆமா, ஓகே மேடம். மூணாவது வேர்டு பார்த்து பேசுறீங்க. ஒரு நிமிஷம், நான் எல்லாத்தையும் சொல்றேன், புக்க திறந்து வச்சுக்கோங்க. ஒரு ஷஷ்டி விபக்தி, ஷஷ்டி விபத்துல வந்து ஷஷ்டி விபக்தி. ஓகே ஓகே, சாரி மேடம். ஷஷ்டி விபத்துல வந்து பகுவசனத்துல வருது. ஆமா, சரியா? ஷஷ்டி விபக்தி பகுவசனம். ஆமா, அதுதான் அதுதான் நீங்க புரிஞ்சு. ஓகே. சோ உபாத்தியாயஸ்யன டீச்சருடைய, இது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உபாத்தியாய சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பிரஷ்னானாம், அப்போ ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். பிரஷ்னானாம் உத்தராணி. உத்தராணி இஸ் நபும்சகலிங்கம். உத்தரம் ஐ டோல்ட். உத்தராணி கथयति. கத்துங்கிறது தாத்து, அது கथयति, அது யால வரும். கथयति. ஓகே, சம் ஆஃப் தம் டேக் யா ஆஃப்டர் இட். ஸோ கथयतिனா சொல்லுகிறார். அதனாலதான் நம்ம தமிழ்ல கூட நிறைய பேர் வந்து சும்மா விளையாட்டா சொல்லணும், கதைக்கிற. இந்த சிலோன்காரங்க தான் கதைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. கथयति, அவன் கதைக்கிறான் அப்படின்னு. கथयति. ஸோ நின்று கொண்டிருக்கும் பையன் ஆசிரியருடைய கேள்விகளுடைய பதில்களை கூறுகிறான் அப்படின்னு. ஸ்டாண்டிங் பாய் இஸ் ஆன்சரிங் क्वेश्चंस of the teacher. Okay.
Devaki madam, can you read the next paragraph? Yes, madam. Yeah. Tvam. त्वं कस्यां कक्ष्यायां पठसि? अहं तृतीयकक्षायां पठामि. कति छात्राः त्वया सह पठन्ति? मया सह 4 बालकाः 3 बालिकाश्च पठन्ति. Okay. Stop. आहत्य Stop. त्वं कस्यां कक्ष्यायां पठति? कक्ष्यायां என்ன விபக்தி உங்களுக்கு தெரியுங்களா மேடம்? சொல்லுங்க. தேவகி மேடம். எஸ் இப்பதானே சொன்னாங்க, பாலா மேடம் சொன்னாங்க. ஷஷ்டி விபக்தி. சீதா சப்தம் சொல்லுங்க, இல்ல ரமா சப்தம் சொல்லுங்க. சீதா மேடம் ரமா சப்தம், சீதா சப்தம், ஏதாவது ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம். சீதா சப்தம். சீதா சீதே சீதாः, சீதாம் சீதே சீதாः, சீதாயா சீதாயாம் சீதா சீதாபிः, சீதாயோ சீதாம்யாம். No, no, no. Excuse me, Sita madam. I never told Sita madam to say. I told Devaki madam to say. Okay. ஓகே மேடம், சாரி மேடம். பாடம் ஆகல, தெரியல. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், நான் யாரையுமே பார்க்காம சொல்ல ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். புத்தகத்தை திறந்தாவது வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தடவை சொன்னானா உங்க மனசுல போகும். நான் உங்களுக்கு இப்ப பார்க்காம நீங்க சீதா சப்தம் சொல்லணும்னு நான் சொல்லல. கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்காக 4 வார்த்தை சொன்னாதான் உங்களுக்கு சப்தம் வரும். சொல்லலைன்னா சப்தம் வராது. நீங்க இல்லம்மா, இது என்ன சப்தம்? கக்ஷ்யாங்கிற சப்தம் என்ன சப்தம்? ஆகாராந்த ஸ்ரீலிங்க. அப்ப நீங்க ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் தானே சொல்லணும், அதோட தானே கம்பேர் பண்ணணும். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். மாலா, மாலா சப்தம், சீதா சப்தம், ரமா சப்தம், அத மாதிரி எதெல்லாம் ஆள் முடியுமோ அந்த சப்தத்தை நீங்க சொல்லணும். ஓகே, லெட் சீதா மேம் herself say. She wanted to say. சீதா மேடம் சொல்லுங்க. மேடம் என்ன சொல்லுங்க மேடம்? ஆனா நீங்க சீதா சப்தம் சொல்லக்கூடாது. இந்த சீதாவை யூஸ் பண்ணி கக்ஷ்யா சப்தம் சொல்லணும். கஷ்யா 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 கஷ்யே கஷ்யாஹ, கஷ்யாம் கஷ்யே கஷ்யாஹ, கஷ்யாஹ, கக்ஷ்யா கச்யாஹ, கச்யாஹ, கச்யா கச்யாभ्याम கச்யாபிः, கச்யௌ கச்யாயாம் கச்யभ्यः, கச்யாஹ கச்யாभ्याम கச்யாभ्यः, கச்யாभ्याः கச்யौ கச்யோ கச்யானாம் கக்ஷ்யாஹ. கச்ய பஞ்சமி கச்யாஹ, சீதாயாஹ, கச்யாயாஹ. இல்லம்மா நீங்க ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் கச்யாயாஹ. இல்லம்மா இது போர்னு சொல்லணும். பஞ்சமி ஷஷ்டி எல்லாம் கக்ஷ்யாயாஹ வரணும். சீதாயாஹ, சோ கக்ஷ்யாயாஹ. ஓகே, கக்ஷ்யாயாஹ. எக்ஸ்கியூஸ் மீ மாதா, திருத்தியா விபக்தி வந்து கக்ஷ்யா சொல்லணும்ல? ஆமா, கக்ஷ்யா கக்ஷ்யா. நான் மறந்துடுவேன், என்னோட சப்தம் மறந்து போயிடுவேன். இல்ல இல்ல புக் வச்சுட்டு இருக்கேன் மாதா நானு, அதனாலதான் கேட்டேன். இல்ல கரெக்ட், எனக்கு தெரியும். நான் முதல்லயே see I don't want to stop the flow. Okay, I wanted to say then I can correct at the end. கக்ஷ்யா, அவங்க கக்ஷ்யா சொன்னாங்க, இன்னொரு யா போடணும். அதுல கக்ஷ்யா,
சீதையா அந்த மாதிரி கக்ஷ்யயா. ஓகே, கக்ஷ்யயா. ஓகே ஓகே சீதா மேடம், யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப். ஸோ கக்ஷ்யாயாம்ங்கிறது நத்திங் பட் சப்தமி விபக்தி. சீதாயாம் சப்தமி விபக்தி. உடனே அந்த மனசுல அப்படியே டக்குன்னு வந்துடணும். சீதாயாம் ரமாயாம். யாம் யாம் வந்தாலே ஆகாராந்தத்துல சப்தமி விபக்தி தான். யாஹா வந்தானா பஞ்சமியோ ஷஷ்டியோ. ஓகே, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். டக்குன்னு மனசுல வச்சுட்டு ஈஸியா வந்துடும். கக்ஷ்யாயாம். இப்போ கஸ்யாம் அதே மாதிரி பாருங்க, கிம் சப்தத்தோடு. ஸோ கஸ்யாம் கஸ்யாம் துவம் கஸ்யாம் கக்ஷ்யாயாம் பட்டசி. நீ யாருடைய அதாவது இந்த கிளாஸில் யாருடைய கிளாஸில் படிக்கிறாய் அப்படின்னு. அகம் திருத்தீய கக்ஷ்யாயாம். இப்ப நான் திரும்ப சதுர்த்த கக்ஷ்யாயாம் சொன்னேன். தட் இஸ் காம்பவுண்ட் வேர்டு. அதே மாதிரி தான் திருத்தீய கக்ஷ்யாயாம் பட்டாமி. பட்டாமி சொல்லுங்க தேவகி மேடம். இட்ஸ் யுவர் டர்ன் ஆக்சுவலி. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹலோ, நான் பட்டாமி என்னது சொல்லுங்க தேவகி மேடம். பட் என்ன சொல்லுவோம், क्रियापदम पठ धातु पठ धातु उत्तम विभक्ति उत्तम पुरुष एकवचनम. ஓகே, துவயா வந்து என்னது? துவயா त्वया துவயா சஹ வந்து துவயா சஹ. சஹ வந்தாலே என்ன விபக்தி சொல்லிருக்கேன்னா திருத்தியா. கரெக்டா? திருத்தியா. அப்ப துவயா வந்து திருத்தியா. அப்போ யுஷ்மத் சப்தத்தோடு யுஷ்த்வம் துவாம் துவயா. ஓகே, இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குட். ஓகேமா, கதி சாத்ராஹ त्वया सह पठन्ति. அப்போ கத்தினா ஹவு மெனி நம்ம பார்த்திருக்கோம். இட்ஸ் an அவ்யயம். சாத்ராஹ ஸ்டூடெண்ட்ஸ், त्वया सह உன்னுடன் கூட, ஓகே, படிக்கிறார்கள். பட்டந்தி. மயா சக. மயா என்ன சப்தம்? त्वया எப்படி யுஷ்மத் சப்தமோ திருத்தியா விபக்தியோ அதே மாதிரி மயா வந்து அஸ்மத் சப்தத்தோட திருத்தியா விபக்தி. யுஷ்மத்துக்கும் அஸ்மத்துக்கும் என்ன விஷயம்? த்ரிஷுலிங்கேஷு. ஓகே, முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். த்ரிஷு லிங்கேஷு அப்படின்னா 3 லிங்கத்திலையும் ஒரே மாதிரி தான். லிங்கத்தக்கன மாறாது. அஸ்மத் யுஷ்மத் த்ரிஷு லிங்கேஷு. ஐயும் யூவும் எப்போதுமே எல்லாத்துக்கும் ஒன்று தானே. பாய்னாலும் ஐ தான், கேர்ள்னாலும் ஐ தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான். never change. அஸ்மத யுஷ்மத். ஸோ மயா சக என்னுடன் சத்வாரோ பாலகாக. இப்பதானே நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் ஏகோ பாலகக. அது எப்படி ஏகக பாலகக அப்படின்னு. அதே மாதிரிதான் சத்வாரக பாலகாக. இப்போ நம்ம சேர்த்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பிரிக்க வேண்டாம். ஆனா நம்ம நிறுத்தி படிக்கிறோம் அப்படின்னா சத்வாரக பாலகாக அப்படி படிக்கிறோம். இப்ப நம்ம சேர்த்து படிக்கிறோம், ஒரே ஸ்ட்ரெச்ல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரிக்க தேவை கிடையாது. மயா சக சத்வாரோ பாலகாக திஸ்ரோ பாலிகாஷ்ட பட்டந்தி. இப்ப நான் கேப் கொடுக்காம படிக்கிறேன். இப்ப நம்ம கேப் கொடுத்து படிச்சேன்னா சத்வாரக பாலகாக 4 பாய்ஸ். திஸ்ரஹ திருப்பி இங்கே திஸ்ரஹ தான் வருது. திருப்பி பாலிகான்னு வருது. புரியுது? பாலிகா. அப்புறமா பாலிகா ஹா பாலிகாஹா. திஸ்ரஹன 3 இல்லையா? அப்போ பாலிகா இஸ் 3 லிங்க. அப்போ த்ரயஹ திஸ்ரஹ 3 நம்ம பார்த்திருக்கோம். ஸோ திஸ்ரஹ பாலிகாஹா சத்வாரஹ பாலகாஹா. இதே பாலிகாஹான சதஸ்ர பாலிகாஹா அப்படி. புரியுதா? ஸோ மயா சக என்னுடன் 4 சிறுவர்களும் 3 சிறுமிகளும். இப்ப சேங்கிறது வந்து பாலிகாஹா. நல்லா பாருங்க,
பாலிகாஹா ச. இப்ப சாங்கிறது இட்ஸ் an அவ்யயம் and. இப்போ அந்த விசர்க்கம் போய் இந்த பாலிகாஹா அப்படிங்கிற விசர்க்கம் போய் ஓகே அந்த விசர்க்கத்துக்கு அப்புறமா இந்த ச வரும்போது விசர்க்கத்தோடு இடத்துல என்ன வரும்னா ஷகாரா வரும். ஷகாரா வரும். ஸோ அதனாலதான் பாலிகா ச. ஓகே நல்லா பாருங்க. விசர்க்கம் பாலிகாஹாங்கிறது விசர்க்கம். ஓகே பாலிகாஹா அப்படிங்கிறது இட்ஸ் அ விசர்க்கம். பாலிகாஹா ஆக்சுவலி அதுதான் அவ சொல்ல வர. பாலகாஹா பாலிகாஹா ச அப்படின்னு சொல்ல வரா. ஆனா விசர்க்கத்துக்கு அப்புறமா ச வந்ததுன்னா எப்படி வந்துடும்னா பா கா இந்த ஷ வரும். இந்த ஷ ஓகே. ஸோ அதை இப்படிதான் போடுவோம் நம்ம சாக்கு. ஸோ பாலிகா ச. ஸோ விசர்க்கத்துடைய இடத்துல பாலிகா ச. ஸோ இது வந்து எப்படின்னா விசர்க்கத்தோட இடத்துல வந்து அது வந்து பின்னாடி நீங்க சந்தி படிக்கும்போது படிப்பேன். விசர்க்கத்தோட இடத்துல சக்காரா வரும். இந்த சக்காராவோட இடத்துல சுத்துவ சந்தி மூலமா ஷக்காராவா மாறும். அப்போ அது ச அதோட சேர்ந்து. ஸோ விசர்க்கத்துக்கு அப்புறம் ச வந்ததுன்னா இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது விசர்க்கத்துக்கு அப்புறம் ச வந்ததுன்னா நம்ம என்ன போடுவோம் ஷ. ஓகே அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாலிகாஹா சங்கிறதுதான் பாலிகா ச பட்டந்தி அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ திஸ்ரஹ பாலிகா பட்டந்தி. ஓகே. After Devaki, who's the next person? Lalita madam, அவள் இல்லை வேற யாரும் இருக்காங்களா தெரியல. ஓகே லலிதா கணேசன் மேடம் படிங்கம்மா. முடிச்சிருவோம்ல சார். அகஸ்ய வயம் இல்ல இல்ல ஆகஸ்ய வயம் அஷ்டௌ ராக சக படினக பாடினக ஸ்மக द्वितीयकक्षायां द्वे बालिके त्रयो बालकाश्च पठन्ति प्रथमकक्षायां पञ्च बालकाः पञ्च बालिकाश्च सन्ति. படிக்கணுமா? இப்போ ஆகத்தியன்னு நம்ம பார்த்தோம். இட்ஸ் an indeclinable அவ்யயம். அது ஆன் த ஹோல். ஸோ டோட்டலா வயம்னா நாங்கள் அஸ்மத் சப்தத்தோடு பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஓகே வயம் அஷ்டௌ அதான் 8. அஷ்டௌ வந்து அஷ்டன் சப்தத்தோடு அஷ்டான்னு வரும். அஷ்டன்னு போடலாம் அஷ்டன்னு போடலாம். ரெண்டுமே அது சுத்தம் தான். ஸோ அஷ்டௌ சகபாட்டினக தான் நான் சொன்னேன். சகபாட்டின் சப்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அனுப்புறேன் குரூப்ல. அது நிறைய இடத்துல கிடைக்காது. பாட்டின் நகாராந்த புல்லிங்க சப்தம். சகபாட்டினௌ சகபாட்டினக. ஸோ கிளாஸ்மேட். பாட்டினகன்னு படிக்கிறவங்க, சகனா கூட படிக்கிறவங்க. கிளாஸ்மேட். சகபாட்டினக. ஸ்மஹ தெரியுமா லலிதா மேடம்? என்ன தாத்து அது? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அஸ்தாத்து படிச்சோம் இல்லையா? அஸ்தி சஹ சந்தி அசி சஹ ச அஸ்மி ஸ்வஹ
ஸ்மஹ சொமா இல்லையா? உத்தம புருஷ பகுவச்சனம். இங்க வயம் உத்தம புருஷ பகுவச்சனத்துல வர்றதுனால வயம் ஸ்மஹ. ஓகே, so ahatya on the whole we are 8 classmates. द्वितीय कक्ष्यायां द्वे बालिके. ललिता मैडम बालिके சொல்லுங்க, என்னது அது? बालिके திவிவச்சனம். என்ன சப்தம் என்னது? பாலிகா பாலிகே. ஓகே, ஆகாராந்த ஸ்ரீலிங்க பாலிகா சப்தம் சொல்லணும். ஓகே, அப்போ த்வே நான் சொன்னேன், ஸ்ரீலிங்கம் வந்து த்வே, துவௌ த்வே த்வே சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ த்வே பாலிகே, 2 கேர்ள்ஸ். அந்த த்வே வந்து பாலிகே சப்தத்துக்கு விசேஷணமா வருது. அப்புறம் த்ரயோ பாலகாஷ்ட. அப்போ அப்படின்னா என்ன? திரையங்கிறது தான் திரும்பியும் இந்த ஆக்கு அப்புறம் விசர்க்கம் வந்து இந்த ப வந்ததுனால ஓகாரவா மாறி இருக்கு. த்ரயோ பாலகாஷ்ட. நான் இப்பதான் எழுதி சொல்லி கொடுத்தேன். விசர்க்கத்துக்கு அப்புறம் சோ வந்தானா விசர்க்கம் போய் அந்த இடத்துல என்ன வரணும்? ஷகாரா வரணும், சிவாஷா வரணும். ஓகே, நான் உச்சாரணஸ்தானம் சொல்லும் போது சொல்லி கொடுத்தாச்சுன்னா தாலுஷ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து சிவாஷங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிவாஷ வரணும். பாலகாஷ்ட பட்டந்தி. ஸோ த்விதீய கக்ஷ்யாயாம், ஸோ இரண்டாவது வகுப்பில் த்வே பாலிகே த்ரயோ பாலகாஷ்ட பட்டந்தி. 2 பெண்கள் 3 ஆண்கள். பாலகா ஆண் 2 பெண்கள் 3 ஆண்களும் படிக்கிறார்கள். 2 girls and 3 boys studying in the second standard. அதே மாதிரி பிரதம கக்ஷ்யாயாம், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பஞ்ச பாலகாக, ஸோ 5 boys. பஞ்ச சப்த நான் சொல்லியிருக்கேன், நித்திய பகுவச்சனம் சொல்லியிருக்கேன். எப்போது பகுவச்சனமா இருக்கும், லிங்க பேதம் கிடையாது. அதனால பாலகாகும் பஞ்சதான், பாலிகாகும் பஞ்சதான். ஸோ பஞ்ச பாலகாக பஞ்ச பாலிகாக. ஸோ பஞ்ச பாலிகாக. ஓகே, பாலிகாக ச. இங்கேயும் பாருங்க, இந்த விசர்க்கம் வந்திருக்கு பாலிகாக, அப்புறமா ச வந்திருக்கு. விசர்க்கம் வந்துட்டு ச வந்தானா நான் சொல்லியிருக்கேன் விசர்க்கத்தோட இடத்துல ஷகாரா வரும். ஸோ பஞ்ச பாலகாக பஞ்ச பாலிகாக ச சந்தி. ஸோ முதல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 5 பாலகாக பாய்ஸ் 5 கேர்ள்ஸும் இருக்கிறார்கள். There are 5 boys and 5 girls in the 5th standard. So இதுதான் இந்த lesson. Was it very difficult? புரிஞ்சுதாமா? Yes ma'am. ஓ, இந்த இதுலயே கொடுத்துருக்காங்க புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகலிங்க அடுத்த பேஜ்ல. அது இப்பதான் பாக்குறேன். ஏகஹ ஏகா ஏகம், द्वौ द्वे द्वे, त्रयः तिस्रः त्रीणि, चत्वारः चतस्रः चत्वारि. Combination. So this is what we have done today's lesson. This one. Just try to do that. என்னமா அந்த அஷ்டவ் என்ன சொன்னேன், அது அங்கேயே அஷ்டன்னு வரல, அஷ்டவ் ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமா, 2 ரூபம் இருக்கு அஷ்டசப்தம். அஷ்டா எது வேணா இல்ல, அஷ்டாங்கிறதுக்கு 2 ரூபம் இருக்குமா. அஷ்டவும் சுத்தம் தான், அஷ்டவும் சுத்தம் தான். ஓகே, 2 ரூபம் ஜாத. பிரவேஷா புக்க பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு அஷ்டசப்தத்தோட. Ma'am, excuse me ma'am, only one doubt. Yeah. Ma'am, adula tvam kasyam
கக்ஷ்யாம் பட்டசி. அதுல வந்து எந்த வகுப்பில் தானே வரும் மேடம்? பிகாஸ் ஆன்சர் இஸ் நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். ஆமா, நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய்? கரெக்ட். நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய், அது வந்து நீங்க யாருடையன்னு சொன்னேன், கஸ்யாம்னு. அப்படியா? சாரி, எந்த வகுப்பில்? எந்த வகுப்பில். ஓகே, தேங்க்யூ. கரெக்ட் கரெக்ட். கஸ்யாம், கரெக்ட். எந்தத, கரெக்ட். த எந்தத கஸ்யாம் இஸ் த விசேஷணம் டு கக்ஷ்யாயாம். கிம் சப்த ஸ்திரீலிங்க கஸ்யாம். ஓகே, நான் எந்த யாருடைய சொன்னேன்னா, சாரி, எந்த. ஒரே ஒரு டவுட் மேடம். பாலிகாக சேர்னா இன்டிக்லபிள் எண்ட் இல்லையா மேடம்? ஆமா, சேர்ங்கிறது இன்டிக்லபிள். சோ விசர்க்கம் வரதுனால இந்த ஷ படணுமா, சகாரா படணுமா? ஆமா, விசர்க்கத்துடைய இடத்துல. ஓகே. விசர்க்கத்துக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அது நம்ம விசர்க்க சந்தி படிக்கும்போது படிப்போம். இப்போதைக்கு பிகாஸ் இந்த லெசன்ல வர்றதுனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரூல் தான் நான் சொல்லியிருக்கேன், 2 ரூல் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. ஒண்ணு வந்து விசர்க்கத்தை வந்து ஓவா மாத்துறோம் எப்பெல்லாம் அப்படின்னு. கரெக்டா? இந்த பால் ஏகோ பாலக, ஏக பாலகங்கிறது தான். அப்ப என்ன வருது? அது வந்து ஆ வந்தாலும் விசர்க்கம் ஆ ஃபாலோட் பை விசர்க்கம் ஃபாலோட் பை ஆ ஃபாலோட் பை விசர்க்கம் ஃபாலோட் பை ஹஷ் பிரத்யாகாரா. ஹஷ் பிரத்யாகாரானா என்னது? ஹால இருந்து இஷ்யூ வரைக்கும் இருக்கிற லெட்டர், அது மிருது வியஞ்சனானி. அந்த ஹஷ்ஷுக்குள்ளதான் இந்த பா வருது. ஏன்னா அது 3th ஸ்தம்பம். ஓகே, மிருது வியஞ்சனானின்னா என்னது? 5வது ஸ்தம்பம், 4வது ஸ்தம்பம், 3வது ஸ்தம்பம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாயேஸ்வர சூத்திராணி படிக்க நமக்கு வந்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ மிருது வியஞ்சனமா இருக்கிறதுனால அது ஓனு மாறுது. அதான். ஓகே ஓகே. எனி மோர் டவுட் இன் திஸ் லெசன்? Try to do the exercises. Kim சப்தத்தை ரூபைதி பண்ணுவோம். இது ஈஸி தான். கிம்மோட ரூபம் தான் பண்ணணும். எந்த விபக்தியில இருக்கு பாருங்க, எந்த வச்சனத்துல இருக்கு பாருங்க. அதுல கிம் சப்தம் புல்லிங்கவா ஸ்ரீலிங்கவா என்ன வச்சனம் பார்த்துட்டு அதை இது பண்ணுவோம். ஓகே ஓகே. எனி மோர் டவுட்? Should we close the class? Yeah. I'll go to class at 4:30. Okay, who said the prayer today? next. One.